அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من وجد سعدا فلم يلح فلا يقربن مصلانا، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆ தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்களை நீக்கி மனதிற்கு மகிழ்வான சந்தோஷத்தை தந்தருள்வானாக. குழப்பம், கூச்சல், சண்டை, சச்சரவு, பொறாமை, அனைத்து விதமான ஷைத்தானிய தீண்டுதல்களிலிருந்தும் அல்லாஹ் அனைவரையுமே பாதுகாப்பானாக. குறிப்பாக பலஸ்தீனில, காசாவில நமது அன்பு சகோதரர்கள் பசியால், வறுமையால் தங்களுடைய உறவுகளை இழந்து சிக்கி சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் பலஸ்தீன சொந்தங்களுக்கு வெற்றியை தருவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பேரருளை அந்த நம் சகோதரர்களின் மீது பொழிந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நம்முடைய அமால்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் நோன்பு அதன் முடிவிலே நாம் நோக்கம், ரமலானுடைய நோன்பு அதனுடைய முடிவு, ரமலானினுடைய நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கின்ற போது தக்வா, லஅல்லக்கும் யத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகலாம். உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகுவதற்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே போல அடுத்து வர இருக்கின்ற ஈதுல் அல்ஹா, பக்ரா ஈது பெருநாள் இன்னும் சில நாட்களில் நம்மை அடைய இருக்கிறது. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. நீங்கள் அறுக்கின்ற அந்த மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹுவை அடைவதில்லை. வலாக்கி என்றாலும் அத்தக்வா மின்கும், உங்களிலிருந்தும் இருக்கக்கூடிய இறையச்சம்தான் அல்லாஹுவை அடைகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். ஆக அன்பிற்குரியவர்களே, இரண்டு பெருநாட்களிலும் அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இறையச்சம். அல்லாஹ் அந்த இறையச்சத்தை நமக்கு நிரப்பமாக வழங்குவானாக. பேரன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் மேலும் சொல்லுவான், எனவே நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
தன் மகனை அறுப்பதற்கு துணிந்தார்கள். இஸ்மாயிலை அழைத்து கொண்டு அவர்களுடைய கழுத்தில் கத்தியை வைக்கிறார்கள். கத்தி அறுக்க மறுத்தது, தூக்கி எறிஞ்சாங்க, பாறை பிளந்தது என்று வரலாற்றை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு கத்தி கூர்மையாக இருந்தது. ஆனால் அறுக்கல. அல்லாஹ்வினுடைய வல்லமையை இது பறைசாற்றுகிறது. அதற்கு பகரமாக அல்லாஹ் சூனத்திலிருந்து ஆட்டை இறக்கி வைத்தான். அதை அவர்கள் அறுத்தார்கள். மகத்தான ஒரு பலியை கொண்டு அவருக்கு நாம் பகரமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, அதை பிற்காலத்திற்கும் அதை அடையாளமாக்கிட்டான். கியாமத்து வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து ஆடு அறுப்பது சுன்னத்தாக வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதஹியா கொடுப்பதற்கு, குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெருநாள் தொழக்கூடிய இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் அன்பு நபியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப வசதி இருக்கிறவங்க குர்பானியை கொடுக்காமல் தொழுவதும் வேஸ்ட். அவர்கள் அந்த பெருநாளின் பரிபூரணத்துவத்தை அடைய முடியாது. எந்த அளவுக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. தொழுகையை விடக்கூடாது என்று சொன்னவர்கள் தவழ்ந்து கொண்டாவது, 2 பேரினுடைய உதவியை கொண்டாவது தொழ வேண்டும் என்று சொன்ன உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பகர்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகும் இடத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், குர்பானியினுடைய அந்தஸ்தையும் மகத்துவத்தையும் இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய வீட்டில் விளக்கு எரிப்பதற்கு கூட வசதி இல்லை, லைட் போடுவதற்கு கூட வசதி இல்லை, அதற்கான விளக்கு எண்ணெய் இல்லை. இப்படி இருந்த ஹாத்தமுன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார். அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு அந்த முந்தைய வருடம் 100 ஒட்டகைகளை குர்பானி கொடுத்தாங்க. 63 தன் கரத்தால் அறுத்தாங்க. மீதிய அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அறுக்க சொன்னார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, குர்பானி இருக்கிறதே, அது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மறுமையில உங்களுடைய வாகனம். குர்பானி மறுமையில் உங்களுடைய வாகனம். உங்களுடைய வாகனத்தை அழகுபடுத்துங்க. நல்லா கொழு கொழுன்னு அழகா இருக்கிறதத்தான் விரும்புவோம். இப்போ உங்களுடைய வாகனம் அழகாக இருக்கட்டும். உங்களுடைய வாகனம் அது எது உயர்ந்ததோ அதை குர்பானி கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்முடைய குர்பானி பிராணி சொர்க்கத்தில் மேய்க்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில். ஹாபிலுடனே லுபூதாவும் காபிலுடனே இக்ரீமாவும் பிறந்தார்கள். ஒரே ஒரு பிரசவத்தில் காபிலுடன் இக்ரீமாவும் ஹாபிலுடன் லுபூதாவும் பிறக்கிறாங்க. சந்ததியை பெருக்கணும். அன்றைய காலத்தில் திருமணம் செய்வதற்கான வழிமுறையாக முந்தைய பிரசவத்தில் பிறந்த பெண்ணுக்கும் பிந்தைய பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும். முந்தைய பிரசவத்தில் பிறந்த ஆணுக்கும் பிந்தைய பிரசவத்தில் பிறந்த அந்த லுபூதாவுக்கும் திருமணம் செய்யணும். ஆனால் இந்த இக்லீமா கொஞ்சம் அழகாக இருந்ததின் காரணமாக அந்த பெண் தான் வேணும் என்று அடம்பிடிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களிடத்தில் குர்பானி கொடுங்க. இதை யாருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்களுக்கு அவர்களை மனமுடித்து தந்தரலான்னு சொல்லி, இப்போ ஹாபில் ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தார். காபில் விவசாயம் செய்கிறவராக இருந்தார். ஹாபில் தன்னிடத்தில் இருந்த அழகான உயர்ந்த கொளுத்த ஒரு ஆட்டை அல்லாஹுக்காக கொண்டு போய் வைக்கிறாரு குர்பானிக்காக. ஹாபில் இருக்கிறதுலையே ரொம்ப வீணா போன காய்ந்து தூக்கி எறிகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதிர்களை எடுத்துக்கிட்டு போய் அந்த மலை உச்சியில் வைக்கிறார். அன்றைய காலத்தில் வச்சிருவாங்க, அதை அல்லாஹ் எடுத்துக்கிடுவாங்க. சில அப்படியே பொசுக்கி கரிச்சிருவான். இப்போ எது கரிக்கப்பட்டதோ அது கபூல் செய்யப்பட்டது என்று அர்த்தம். இப்போ அல்லாஹ் ஹாபிலுடைய ஆடை கபூல் செஞ்சுக்கிட்டான், ஹாபிலுடைய குர்பானியை கபூல் செய்யணும். இப்போ ஏற்றுக்கரலை, அங்கேயே பிரச்சனைகள் உருவாயிரு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், குர்பானிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருக்கிறது.
எல்லா நபிமார்களும் குர்பானி கொடுத்துருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, குர்பானி கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு. ஒவ்வொரு அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக 10 நன்மையும் 10 பாவமும் அளிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அன்பிற்குரியவர்களே, குர்பானி இருக்கிறதே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலிருந்து மனித சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. மேன்மைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக குர்பானி இருக்கிறதே அது கொடுத்தவனை மறுமையில அது எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாக்கும். மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா வேதனைகளிலிருந்தும் குர்பானி பாதுகாக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நாயகி கிட்ட சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே எழு, உன்னுடைய குர்பானி பிராண இடத்துல போ, ஆஜராகு. குர்பானி பிராணியினுடைய முதல் சொட்டு விழுவதற்கு முன்பாகவே உனது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. குர்பானி பிராணியை அறுக்கிறோம், கழுத்திலிருந்து ரத்தம் சொட்டுகிறது, பூமியில படுறதுக்கு முன்பே உமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம மறுமை நாள்ல இந்த ரத்தமும் சதையும் 70 மடங்கு கூடுதலா கொண்டு வரப்படும். உன்னுடைய மீசான்ல நன்மையின் தட்டுல அது வைக்கப்படும். அது நன்மையால் மீசானை அது கணக்கச் செய்யும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டினாங்க. ஆக குர்பானி இருக்கிறதே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு குர்பானி கடமையாக்கப்பட்டது. அதிலிருந்து கொடுத்து வந்தார்கள். கடைசி வருஷத்தில் 100 கொடுத்தாங்க. அதில் 63 தானே அறுத்தாங்க. மீதத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அறுக்க சொன்னாங்க அப்படின்னு நாம் பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள்கிட்ட மறுமையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மறுமையில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு கூட்டம் கபர்லேருந்து எழுப்பப்படும், எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. அப்போ ஒரு கூட்டம் எழுப்பப்படும், எந்திரிப்பாங்க. அவர்களுக்கு இறக்கைகள் வழங்கப்படும். பறவைகள் பறப்பது போல கபர்ல இருந்து அப்படியே பறந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கபர்ல இருந்து பறந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்போ பார்ப்பாங்க, இதை மலக்குமார்கள் பார்ப்பாங்க, என்ன நீங்கள் கபர்ல இருந்து அப்படியே பறந்து வந்துட்டீங்களே, உங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலமெல்லாம் இல்லையா? அதை கடக்க வேண்டிய தேவை இல்லையா? அதில் நரகத்தை பார்க்கணுமே, நரகத்தில் மக்கள் படுகின்ற வேதனையை உங்கள் கண்கள் காணணுமே, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலையா? எப்படி நீங்கள் இப்படி பறந்து போயிட்டீங்களே, எப்படி இது உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க மலக்குமார். இப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்களை அல்லாஹ் எதுவுமே இல்லை, எதையும் நாங்கள் சிராத்தை கடக்க வேண்டிய அவசியமே ஏற்படலை, எங்களை அல்லாஹ் பறக்க வச்சுட்டான், நாங்கள் பறந்து சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், நாங்கள் பறந்து வந்துட்டோம். எப்படி இந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்தது? எப்படி நீங்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தீர்கள்? அப்போ சொல்லுவாங்க, 2 விதமான அமல்கள், அந்த 2 காரியத்தினால எங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைச்சிச்சு, எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நாங்கள் தனிமையிலையும் அல்லாஹுவை நினைச்சோம், நாங்கள் தனிமையாக இருக்கும் போதும் அல்லாஹுவை நினைத்தோம், பாவம் செய்ய வெட்கப்பட்டோம். தனிமையில தானே, யாரு பார்க்கறாங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எந்த பாவத்தையும் நாங்கள் செய்யலை, வெட்கப்பட்டோம். ஆஹா, இது தப்பே, இது பாவம், இது பொய், இது புறம், இது கோல், இதுக்கு மாற்றமாக செய்யக்கூடியதுன்னு சொல்லி நாங்கள் பயந்தோம். தனிமையில அல்லாஹ் பார்க்கறாங்கிற சிந்தனையோடையே இருந்தோம். ஆக தனிமையில் நாங்கள் அமல் செய்தோம், அது ஒன்று. தனிமையில் நாங்கள் அமல் செஞ்சோம், அதன் காரணமாக எங்களுக்கு இது கிடைத்தது. இன்னொன்று, அல்லாஹ் எதை விதிச்சானோ அந்த கதிரை பொருந்தி கொண்டோ, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ, எது முடிவு செய்தானோ அந்த கதிரை, அந்த கவாவை நாங்கள் பொருந்தி கொண்டோம், அதனால் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது என்பதாக அவங்க சொல்லுவாங்களா. ஆக அன்பிற்குரியவர்களே, நமக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு எது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நாம் அதுக்கு நமக்கு கிடைச்சே தீரும். எனவே அதை பொருந்தி கொள்வோமேயானால் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாளைக்கு சுவர்க்கத்திற்கு நாம் பறந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
ஆக மேன்மைக்குரியவர்களே, மறுமை நாளில் அப்படிப்பட்ட அந்த பறக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்து வைக்கணும். எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல், எந்த ஒரு தண்டனையையும் பார்க்காம பறக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்திருள்வானாக. மேன்மைக்குரியவர்களே, குர்பானி இருக்கிறதே உண்மையிலேயே அது பிறருடைய கஷ்டத்தில் பங்கு பெறக்கூடியதாக இருக்குது. அந்த மாமிசங்களை தான தர்மம் செய்கிறோம், அந்த மாமிசங்களை சதக்கா செய்கிறோம். சதக்கத்து ரத்துல் பலா வல் கலா, தான தர்மம் நமக்கு ஏற்படக்கூடிய கலாவை மாற்றி விடுகிறது, முசீபத்தை நீக்கி விடுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், சாலிஹான மனிதர். அவரை பற்றி மலக்குல் மௌத்து வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னாங்க, இந்த பாருங்க உங்க நண்பர் இருக்கிறாரே, அவருக்கு 3 நாளில் மௌத்து வந்துடும் அப்படின்னு சொன்னார். நண்பருக்கு மௌத்து வரப்போகுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கவலையாயிடுச்சு, ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. 3 நாள் ஆச்சு, பிறகு 4வது நாள் ஆயிடுச்சு, மௌத்து வரலை அவருக்கு. மலக்குல் மௌத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவரு மௌத்தாகலை. யோசிக்கிறார், 1 மாதம் ஆகி போச்சு, அவருக்கு மௌத்தே வரலை. இப்போ கேட்டாங்க மலக்குல் மௌத்து வந்துரும்னு சொன்னீங்க, ஆனால் 1 மாதம் ஆக போகிறது, ஏன் இவருக்கு மௌத்து வரலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கல. அவருடைய ரூஹ பறிக்கிறதுக்காக நான் போனேன். அந்த 4வது நாள், 3 நாள் கழிச்சு 4வது நாள் ரூஹ பறிப்பதற்கு நான் போகையில அல்லாஹ் என்னைய கூப்பிட்டு தடுத்துட்டான். இப்போ அவர் ரூஹ பறிக்காதீங்கன்னு சொல்லிட்டான். அந்த மௌத்தாகுவதற்கு முந்தைய நாளில் 20 திர்ஹம் இந்த சதக்கா செய்தார். 20 திர்ஹம் சதக்கா செய்தாரு. அந்த சதக்காவின் காரணமாக அல்லாஹ் அவருடைய மௌத்தையை தள்ளி போட்டுட்டான். உயிரை காக்கக்கூடியதாக அந்த சதக்கா இருந்தது. இந்த குர்பானியும் அப்படித்தான், நமது உயிரை காக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குழந்தை பிறந்தவுடனே அக்கீகா என்கின்ற சுன்னத்து நிறைவேற்றப்படுகிறது. அக்கீகா கொடுக்கப்படுகிறது. குழந்தையினுடைய பிறப்பு, அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உலகத்தில் அந்த குழந்தை பயணிக்க துவங்குகிறது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு உயிரை கொடுத்ததற்காக அக்கீகாங்கிற ஒரு உயிர் கொடுத்து அந்த குழந்தையை பாதுகாக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அன்பிற்குரியவர்களே திருமணம் முடிக்கப்படுகிறது. திருமணத்திலே வலிமா கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆக அந்த புதிய ஒரு அத்தியாயம் துவங்குகிறது. தனி மனிதனாக இருந்தவன் குடும்ப வாழ்க்கையிலே காலடி எடுத்து வைக்கிறான். அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு குடும்ப வாழ்க்கையிலே அவன் அந்த ருசியை அனுபவித்ததற்கு பின்பு தரப்படுகின்ற முதல் விருந்துதான் வலிமா. அதுதான் ஆக சிறப்பானது. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் கூடி பேசிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு திருமணத்தை அன்றே வலிமா விருந்து வழங்கப்படுகிறது இவங்களா போட்டுக்கிறாங்க. ஷரீஅத்தை இவங்களுடைய இஷ்டத்திற்கு மாற்றிக்கொள்கிறார்கள். திருமண விருந்திலேயே வலிமா விருந்து, ஒன்ன வேலையை முடிச்சிருங்க, என்ன வலிமாக்குன்னு ஒரு ஆள் வர்றதா? நேற்று வேற கல்யாணத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், பிறகு புதன்கிழமை வலிமா வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசப்படுகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, வலிமா அப்படின்னா அதனுடைய சுன்னத்து எப்பொழுது என்று சொன்னால் கல்வத்தை சஹீஹான்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருந்ததற்கு பின்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த முதல் நாள் கொடுப்பது, தனிமையில் இருந்த மறுநாள் கொடுப்பது சாலச் சிறந்தது. 3 நாட்களுக்குள் கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது. அதற்கு மேலே போனால் அது சாதாரண விருந்தாக தான் கணிக்கப்படும். ஆக அன்பிற்குரியவர்களே, வலிமாங்கிற அந்த சுன்னத்தை நிறைவேற்றாம இன்னைக்கு ஒரு சமூகம் போய் கொண்டிருக்கிறது. வலிமாவை நிறைவேற்றணும்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சரியான முறையில் அதை செய்வதற்கு நசீபை தரணும். அந்த மனப்பக்குவத்தை ஷரியத்தை பின்பற்றக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தரணும். ஆக திருமண வாழ்க்கை துவங்குகின்ற அந்த நேரத்தில் வலிமா என்கின்ற சுன்னத்து நிறைவேற்றப்படுகிறது. அங்கு ஒரு ஆட்டை, நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தை கொடுத்தாங்க. இன்னொரு தருணத்தில் ரொட்டியும் கறியும் கொடுத்தாங்க. ஆக நமக்கு வசதிக்கு என்னவோ அது போன்று ஒரு விருந்து மாப்பிள்ளை தர வேண்டும். அதுதான் வலிமா விருந்து. ஆக ஆடாக இருக்கிறது, அது ஒரு சால சிறந்தது. இப்படி அங்கும் வாழ்க்கையின் பயணம் துவங்குகிறது. 2 உடல்களும் உயிரும் ஒன்று சேர்கிறது. எனவே அங்கு ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. இப்படியாக மனித வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அந்த தருணங்களிலே ஒரு பிராணியை அறுப்பது என்பதும் பலி கொடுப்பது என்பதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. நமது உயிரை காப்பதற்கு, முசீபத்துக்களை நீக்குவதற்கு குர்பானி ஒரு காரணமாக அமைகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, வருடா வருடம் நாம் ஒரு குர்பானி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. யாருக்கு குர்பானி கடமையோ அவர்கள் கொடுப்பது வாஜிப். கடமை இல்லாதவங்க
காசு இல்லாதவங்க, வியாபாரம் நொடித்து விட்டவர்கள், போன வருஷம் கொடுத்தேன், அதுக்கு கொடுத்தேன், இந்த வருஷம் கொடுக்க முடியலையே, கை சேதப்பட வேண்டியது இல்லை. கவலைப்படலாம், வாய்ப்பு இருந்தால் கொடுக்கலாம், ஆனால் சிரமப்பட்டு கொடுக்கணுங்கிறது இல்லை. அன்பிற்குரியவர்களே, குர்பானி தினத்தன்று பிறநாள் தொழுகை தொழுகிறோம் அல்லவா, அன்றைய ஃபஜ்ரிலிருந்து அங்கிட்ட 3 நாட்கள் அசர், 3ஆம் நாள் அசரு வரைக்கும் யாரிடத்திலே ஜக்காத்தினுடைய நிசாபு பணம் இருக்கிறதோ, கடனெல்லாம் இல்லாமல் தேவைகள் போக மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அது நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அல்லது பணத்தையும் வெள்ளியும் சேர்க்கும் போது வெள்ளியினுடைய நிசாபை அடையலாம். தங்கம்னு சொன்னால் 87.5 கிராம்னு சொல்கிறோம், வெள்ளின்னு சொன்னால் 612 கிராம். இப்போ இந்த கணக்கின் பிரகாரம் சுமார் 68,000 ரூபாய், சுமார் 68,000 ரூபாய் அன்றைய தினத்தில் குர்பானியினுடைய நாளில் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானி கடமை நிறைவேற்றுவதற்கான நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்குமே தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, வாய்ப்பு இல்லாதவர்கள், குர்பானி ஆட்டை அறுப்பதற்கான வசதியும் இட சூழ்நிலைகளும் இல்லாதவங்க மாட்டிலே பங்கு சேர்ந்து கொள்ளலாம். அதனால் அவர்களுடைய கடமை நீங்கிவிடும். ஒரு மாட்டுக்கு 7 நபர்கள் பங்கு சேர்க்கப்படும். அந்த அடிப்படையிலே கூட்டு குர்பானியிலும் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில அகீகாவை நிறைவேற்றாமல் இருக்கிறது, நமது குழந்தைக்கு அகீகா கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவர்களும் இந்த மாட்டு குர்பானியிலே அகீகாவுடைய நிய்யத்திலே பங்கு சேர்ந்து கொள்ளலாம் என்ற தகவலையும் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரீஅத்தை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக, குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய குர்பானிகளை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.